ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மெசேஜ் ஹாபீஸ் பற்றி. எவ்வளோ பேர் ஹாபீஸ் வச்சுருக்கீங்க? நிறைய பேர் இல்லை. ஏன்னா டைம் இல்லை, காலையில் எந்திரிக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பணும், நான் வேலைக்கு போகணும், அப்புறம் திரும்ப வந்து நைட் சாப்பாடு செய்யணும், இப்படியே போகுது. ஸோ ஹாபீஸ்க்கெல்லாம் டைம் ஒதுக்கிறதுக்கு டைம் இல்லை. லைஃபே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அப்போது. ஆனால் இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ என்னுடைய பார்லர் வர கஸ்டமர்ஸ், என்னுடைய லேடிஸ் வந்து சில பேர் வந்து சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு லைஃப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களையும் மனசில் யோசிச்சுட்டு தான் இதை சொல்கிறேன். ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட்டு சும்மா ஜஸ்ட்டு வெளியில் வாக்கிங் ஆகுது போங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த 24 ஹவர்ஸில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் சுத்தமாகவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து லேடிஸ்க்காக மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் வர்றீங்க, சாப்பிட்றீங்க, படுத்து தூங்குறீங்க, இப்படியே போகுது. சில பேர் டைம் கிடைச்சா பிள்ளைங்களோட விளையாடுவாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப் வந்து அப்படியே ரொம்ப வெறுமையாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக போயிட்டே இருக்கும். கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒன்று ஃபேமிலியோடு வெளியில் போயிருந்து எதையாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றத விட என்னன்னு சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு விளையாடுறதோ அல்லது ஒரு வாக்கிங் மாதிரி போகிறதோ அப்படி கூட செய்யலாம். ஸோ தட் அப்படி இல்லாமல் உங்ககிட்ட நல்ல ஒரு ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும் இல்லையா, பாடுறது, ஆடுறது, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது, அப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் கட்டாயம் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ மைண்டை டைவெர்ட் பண்ணுங்க அதில். ஸோ தட் உங்களுக்கு வந்து கட்டாயம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதே இப்படி ஒரே இதை வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ஒரே இதில் நம்ம போய்கிட்டே இருக்கிறதால தான் அப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த குட்டி மெசேஜ். கொஞ்சம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது எதுனால இப்போ நான்லாம் பெயிண்ட் பண்ணும்போது எனக்கு மைண்ட் வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளேயே போயிடும். ஒருவேளை நான் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா என்னுடைய மூளையில் வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன். எனக்கு அந்த பாட்டு, அந்த லிரிக்ஸு அது மட்டும்தான் காதில் இருக்கும். என்னுடைய கவனம் முழுக்க அது மட்டும்தான் இருக்கும். அந்த பாட்டை எப்படி இந்த ஒரிஜினல் சிங்கர் பாடியிருக்காங்க அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ வெளியில் என்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் பாடும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் பாடுவேன். சோகமான பாட்டாக இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக தான் பாடுவேன். என்னென்னா நான் ஹாப்பியாக இருக்கேன் அந்த இடத்துக்குள்ள. ஸோ அது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி நம்மளை வந்து அது சேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி. கட்டாயம் ஏதாவது ஒரு ஹாபி எடுத்துக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.